சலவாத்து சலவாத்து ஓதுறதால் என்ன கிடைக்குது? சலவாத்து ஓதுறதால் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்களோட அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, உங்களுக்கு நபியுடைய ஷஃபாத் கிடைக்குது, உங்களோட கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கி போகுது. இமாமுனா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இமாம், ஒரு மதுஹபை உருவாக்கினவர். இவர் சொல்றாரு, எனக்கு தலையில டென்ஷன் இருந்தா பிரச்சனை இருந்தா, வியாபாரிகள் இருக்கிறீங்க சொல்லி சொல்றேன், பஜார்ல அனுராதபுர பஜார்ல வியாபாரிகள் இருக்கிறீங்க, கவனமா கேளுங்க. டென்ஷன் இருந்தா, தலையில பெரிய பாரங்கள் இருந்தா, கவலைகள் இருந்தா, பிரச்சனைகள் இருந்தா, பள்ளியில ஒரு மூலையை பிடிச்சு கொண்டு 1000 தடவை நபியின் மீது சலவாத்து சொல்லுவேன். நபியின் மீது சலவாத்து சொல்லுவதன் மூலமாக இந்த பிரச்சனை உடனே நீங்கி போகும். ஓதி முடிய நீங்கி போகும். சலவாத்து ஓதி முடிய பிரச்சனை நீங்கி போகும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் என்ற மதுஹபுடைய தலைவர், இவர் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆகின உடனே இவருடைய முக்கியமான ஒரு மாணவர் முஸனி ரஹிமஹுல்லாஹ் கனவுல காண்றார், உஸ்தாத கனவுல காண்றார். உஸ்தாதுனா இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பெரிய இடத்துல இருக்கிறான், உயர்ந்த இடம், இந்த இடத்துக்கு நீங்க வரத்துக்குரிய காரணம் என்ன? மாணவர் கேட்கிறார். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்? நான் 7 வயசுல குர்ஆனை பாடமாக்கின, 15 வயசுல முஅத்தாவை பாடமாக்கி முடிச்ச, 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் முஃப்தியாயின, பெரிய ஒரு மதுஹபை உருவாக்கின, ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டின, இதனால கிடைச்ச கண்ணியம் தான் சொன்ன இல்ல. என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வெள்ளிக்கிழமையில ஒரு சலவாத்தை ஓதி வருவேன், இந்த சலவாத்துடைய பரக்கத்து தான் என்னை இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிச்சு. என்ன சலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் குல்லமா ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. இந்த சலவாத் இதைத்தான் நான் வெள்ளிக்கிழமையில் ஓதுவேன். இந்த சலவாத்துடைய பரக்கத்து தான் என்ன சுவர்க்கத்துல இந்த அந்தஸ்துல சேர்த்து வச்சிச்சு. சொல்லுங்க சலவாத்து. வெள்ளிக்கிழமையில அதிகமாக சலவாத்தை ஓதி அனுப்புங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.